அனைவருக்கும் வணக்கம். பொன்மொழியாம் வைரத்தமிழ் வார்த்தெடுத்த வளவன் வண்ணத்தமிழ் புலவனுக்கு வணக்கம். வருங்கால சந்ததியினர் வருத்தமற்று தமிழ் கற்க தளங்கள் பல தந்த தங்கத்தமிழ் நாயகனே வருக வருக. பொன் மென்பொருளாம் மெல்லினம் கண்டு மெய்நிகர் பொறிகள் பல கொண்டு மான் தமிழ் வளர்க்கும் மட்டிலா கணினி தமிழனே வாழ்கனும் திறம். ஐபாட்டி கண்டுபிடித்து அழகு குழந்தையர் யாவரும் அறிவுடனே தமிழ் பயில அற்புத வழி கண்ட அறிவு வளர் செல்வனே வருக வருக. ஐசக் அசிமோ என்பவர் யாரென 80களின் பிள்ளைகள் நாங்கள் அறிந்திடவும் ஐயனும் சொல்லின் பொருள் கண்டிட இன்றைய சந்ததிகள் வியந்திட எளிய திரைப்பட பாடல்கள் தந்த ஏந்தலே வணக்கம். முடிவிலியாம் இசை நுணுக்கம் செய்து செய்குரலால் அயிலாவின் இன்குரலில் இதயம் கவர்ந்தெழுத்து மாயம் செய்த இன்னிசை கலைஞனே கவிஞனே. 16 மொழிகளை ஒரு பாடலில் புகுத்த முடியுமா? பூக்களை சற்று ஓய்வெடுக்க செய்து குவியமில்லா காற்றுப்பேழைக்குள் இதயங்களை சிறைப்பிடித்த இருவழி சொற்கள் 70 கொண்டு குறுமுகில்களாய் குறும்பாய் இரும்பு திரைகளில் இதயம் கண்டு தீரனாய் வீரனாய் நின்ற இணைய தமிழனே ஈடிலா கவிஞனே. செயலியாம் தம்பா கண்டு சிறுவரும் செந்தமிழ் கற்க சீர்மிகு வழி கண்ட நற்றமிழ் சீராளனே செல்வனே வாழ்கனும் செயல்திறன். தம்பாவின் நூலியால் தமிழ் ஆழி பயின்று ஆடல் பாடல் கருவி கொண்டு கணினி தமிழ் வளர்க்க கைகோர்க்கிறோம். இதோ இமயமாய் எங்கள் கூடல் நகர் புதல்வி விமலத்தின் வழியே இயைந்து நடந்து ஈடிலா தமிழ் வளர்க்க உறுதியேற்கிறோம். இனி செயல்திறனை பற்றி விளக்க உங்களை அழைக்கிறோம். விளக்காக நாங்கள் விழைகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது முதல்ல எந்த ஸ்கூலுக்கு போனாலும் பசங்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் எங்ககிட்ட கேட்குற முதல் கேள்வி, டீச்சர்ஸ் ஆகட்டும், தமிழ் படித்தா என்ன ஆக போகுது? சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்க போகுது, இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்க போகுது, அப்புறம் எல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஃப்யூச்சருக்கு தமிழ் எதுக்கு படிக்கணும்? தமிழ் ரொம்ப பழைய மொழி, ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து இருக்குது, அவ்வளோ இலக்கியம் இருக்குது, அவ்வளோ லிட்ரேச்சர் இருக்குதுன்னு சொன்னால் சரி ஓகே இருக்கட்டும், அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? இதான் எல்லாரும் கேட்குற கேள்வி. அதுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த தம்பா தமிழ் ஆய்வகம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இதில் ஒரு 150க்கு மேற்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்னென்ன பணிகள் இருக்குது தமிழில்? நமக்கு தமிழில் பணிகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு ரோல் தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தமிழில் நூற்றுக்கணக்கான வேலை இருக்குது. அதில் சில ப்ரொஃபஷன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா டாக்டர் என்ஜினியரை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும், நிறைய ரொம்ப நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் ஒரு வழி காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இந்த தம்பா தமிழ் ஆய்வகம். இதில் நிறைய வீடியோ கேம்ஸ் இருக்குது, விளையாட போகிறீங்க நீங்கள். நிறைய புக்ஸ் இருக்குது, சின்ன சின்ன புக்ஸ் இருக்குது. அப்புறம் பாட்காஸ்ட் சீரீஸ் இருக்குது, நிறைய ஆடியோ பாட்காஸ்ட் இருக்குது, குட்டி மைக்ரோ கோர்ஸஸ் இருக்குது. 2 minutes ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேமிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ இது பயில்ன்ற ஒரு பாடத்திட்டம் மூலமாக இந்த ஹோல் திங்கை நாங்கள் எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்திருக்கோம். இது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற உங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு விளையாட்டு மூலமாக எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் கேம்ஸ் மூலமாக இதில் கற்றுக்க போகிறது தமிழ் மட்டும் கிடையாது. நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க, ஃபிசிக்ஸ் படிக்க போகிறீங்க, மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் படிக்கும்போது தமிழில் படிக்க போகிறீங்க. தமிழில் படிக்கும்போது தமிழும் கற்றுப்பீங்க. அதே சமயத்தில் உங்களோட மற்ற ஸ்டாண்டர்டில் இப்போ நீங்கள் ஒரு 7th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போது 8th 9th நீங்கள் படிக்கும்போது ஆல்கைன்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் எப்படி அந்த நேமிங் கன்வென்ஷன் வரும்னு கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்கள்ல. அப்போ படிக்கும்போது அந்த நேமிங் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் தமிழில் உடம்படுமைனா என்ன, எப்படி 2 உயிர் எழுத்துக்களில் முடிஞ்சு ஆரம்பித்தா எப்படி உடம்படுமை தோன்றும்ன்றதையும் தமிழ்லையும் படிப்பீங்க. அதே மாதிரி ஒளி புகும் பொருள், ஒளி புகா பொருள்னு ஃபிசிக்ஸில் படிக்கும்போது அதே மாதிரி நீங்கள் புகா அப்படின்றது ஒரு ஈறுகிட்ட எதிர்மறை பேரச்சம்னு கிராமரும் படிப்பீங்க. பழைய தமிழ் இலக்கியங்கள்லேருந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங், உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, சைக்காலஜி, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்ற இந்த தலைப்புகள் எல்லாமே தமிழில் கொண்டு வரும். ஸோ கிராமர்லாம் வழக்கமாக எந்த லாங்குவேஜ் படிக்கும் போதும் ரொம்ப டஃப்பாக இருக்கிறது கிராமர் தான். இதில் கிராமருக்கு அத்தனை டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்குது விளையாடுறதுக்கு. இந்த கேம்ஸ் விளையாடுறது மூலமாக இந்த தம்பா லேபில் உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு கேமாக விளையாடி நீங்கள் அதை கற்றுப்பீங்க. அப்படியே இட் வில் ஜஸ்ட் அப்படியே உங்களை மனசில் பதிகிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். உங்களோட இந்த லேப் என்ன பண்ணோன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், வொக்காபுலரி, கிராமர், லிட்ரேச்சர், லாஜிக், கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஃப்ரெண்ட் திங். இந்த ஒரு 10 இதுலேயும் உங்களை அதுவே மானிட்டர் பண்ணிக்கும்.
அதுவாக வந்து லார்ஸ்னு ஒரு அல்காரிதம் இதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அல்காரிதம் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து லிசனிங்கில் வீக்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்து அந்த பாட்டு கேட்டுட்டு உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கும். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லைனா லிசனிங் கேம் ஒன்று கொடுக்கும். லிசனிங்கில் நல்லா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்ன உடனே அடுத்தது வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் டாஸ்க் ஒன்று கொடுக்கும். ஒரு குட்டி கதை கொடுக்கும். அந்த கதையை சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஒரு கதையை சொல்லிட்டு அந்த கதையை பற்றி ஒரு கேள்வி கேட்கும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு. ஸோ உங்கள் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும். அப்படியே அழகாக உங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும். தமிழில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் இது வந்து நீங்கள் படிக்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது. ஏன்னா அதில் டெஸ்ட்டு கிடையாது, இது கிடையாது. ஜஸ்ட் குவிஸ்ஸு, கேம்ஸு, சின்ன சின்ன புக்ஸ் எல்லாமே 4 பக்க புக்கு, 8 பக்க புக்கு அவ்வளோதான் இருக்கும். புக்கோட சைஸே ரொம்ப சின்னதாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ எல்லாம் எவ்ரிதிங் வில் பி கேமிஃபைடு. தம்பாட் லேபோட இன்னொரு முக்கியமான திங் வந்து இந்த டூல்ஸ். செம்ம பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது. ஃபுல்லாக டிக்ஷனரி இருக்குது. சொல்லுன்ற டிக்ஷனரியில் ஆல்மோஸ்ட் 14 lakh தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழில் செல்ஃபிக்கு தமிழில் என்னென்னு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் அதில் போய் தேடி பார்க்கலாம். ஆக்மெண்டட் ரியாலிட்டியை தமிழில் எப்படி சொல்லணும்னா நீங்கள் அங்கே போய் தேடி பார்க்கலாம். அதே மாதிரி பழைய தமிழ் சொல் ஏதாவது ஒன்று இருக்குது, வேழம் அப்படின்னு ஒரு சொல்லை வந்து நீங்கள் கேட்குறீங்க, வேழம்க்கு என்ன மீனிங் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா அதே சொல்ல போய் பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு டூலுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல். யாராவது உங்களுக்கு பாட்டு எழுதணும், ஏதாவது கவிதை எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எமோனின்ற டூல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தமிழில் இருக்கிற எதுகை மோனை இயல்பு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அந்த கருவிகள் எல்லாமே இதில் இருக்குது. வலைன்ற சொல்ல வந்து காடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காடு கூட என்னென்ன சொல்லலாம் ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட் வெப் அது. அதே மாதிரி தமிழில் வந்து இப்போ மரம்ன்ற சொல்ல எத்தனை விதமாக மாற்றலாம். நம்ம இங்கிலீஷில் வந்து ஏதாவது ஒரு வேர்டு எடுக்கலாம். ட்ரீன்னு எடுக்கிறேன். ட்ரீயை என்னென்ன வேரியேஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம் இங்கிலீஷில். ட்ரீஸ் சொல்லாமா, ஒரு ப்ளூரல் ஆட் பண்ணி சொல்லாமா, ஒரு எஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், வேறு எதுவும் அது கூட ஆட் ஆகாது. ஆனால் தமிழில் வந்து மரம்னு நான் சொன்னேன்னா மரம் கூட என்னெல்லாம் ஆட் ஆகும். மரங்களை, வெரி குட், மரத்திலே எப்படி வரும். இது மாதிரி எத்தனை வேரியேஷன் வரும் மரத்துக்கு? 1300 வேரியேஷன் வரும். மரங்களை, மரங்களுக்குள்ளே, மரங்களுக்குள்ளிருந்து கொண்டு தானே, இதெல்லாம் ஒரு வேர்டு தமிழில். மரத்திலே, மரத்தினால், மரத்துக்குள்ளும். ஸோ இப்படி நம்ம வேரியேஷன் போயிட்டே போனால் ஒரு 1300 வேரியேஷன் வரும். ஸோ இங்கே இருக்கிற பிரிப்பொறின்ற டூல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேர்டை கொடுத்தீங்கனாலும் அது எல்லாத்தையும் பிரித்து ரூட் வேர்டு எது, எப்படி அதை பிரிக்கணும்னு சொல்லும். அதே மாதிரி கோர்பொறின்ற டூலில் நீங்கள் மரம் வச்சுக்கிட்டு அந்த 1300 வேரியேஷன்ஸையும் உருவாக்கி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த நூலியில் சொன்னேன் இல்லையா, நூலியில் வந்து உங்களுக்கு நிறைய பர்சனாலிட்டிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, நாடுகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, வேர்ல்டு கண்ட்ரீஸ் எல்லாம், எல்லா காண்டினென்ட்ஸில் இருக்கிற கண்ட்ரீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ப்ரொஃபஷன்ஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொஃபஷன்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சயின்ஸ் புக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மின்னியல் அறிவியல், நுண்ணுயிர் உலகம், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பாக்டீரியாஸ் பற்றி, இதை பற்றி எல்லாமே நம்ம தமிழில் படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான், சின்ன கான்செப்ட்ஸ் தான். அது மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது இது ஆக்சுவலி நம்மளோட அந்த தம்பா லேப் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு, காலேஜ் வந்து 3 years முடிச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் 16 லெவல்ஸ்க்கு இருக்குது இந்த கண்டென்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு யங்காக ஆரம்பிக்கும் போது சின்ன ரைம்ஸ்லேருந்து உங்களுக்கு எழுத்து சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து அட்வான்ஸ் தமிழ் கிராமர் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே நம்ம ஒன்றா போயிட்டுருக்கலாம். சாங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 250 பாட்டு இருக்குது இதில் உள்ள எல்லாமே. சாங்ஸ் வந்து சிம்பிள் ரைம்ஸ்லேருந்து பாரதியார், அழவள்ளியப்பா பாடல்கள் மட்டும் இல்லாமல் இதில் மாடர்ன் சயின்ஸை பற்றி நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு மாடர்ன் மியூசிக்கில் நம்மளோட கிளாசிக்கல் லிட்ரேச்சர், அதே மாதிரி ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கில் நம்மளோட மாடர்ன் லிட்ரேச்சர், தமிழ் இசையில் வந்து நம்ம இதெல்லாம் கேட்குற மாதிரி பாடல்கள் இதில் இருக்கும். சின்ன கிராமர் வீடியோஸ். இந்த கிராமர் வீடியோட சைஸ் வந்து ஒரு 2 minutes இருக்கும். இந்த 2 minutesல ஒரே ஒரு ரூல் மட்டும் கற்றுப்பீங்க. ரூல் கற்றுக்கிட்டு அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடும். கேம்ஸ், இப்போ இது ஒரு கேம். இது மாதிரி ஒரு 60 கிட்ட கேம்ஸ் இருக்குது. இந்த ஓவியர் வந்து வரைஞ்சிருக்காரு, இவர் என்ன வரைஞ்சிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 1st, 2nd ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேம் இது. அவங்க பார்த்துட்டு இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு. அதே மாதிரி ஒலிச்சில், இதுவும் ரொம்ப யங்கர் கிளாஸ்க்கான கேம். அந்த ஆடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி கேட்குறது வந்து எந்த லெட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். இதில் லெவல்ஸாக பிரிச்சிருக்கோம். இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஃபஸ்ட் லெவல், 9th ஸ்டாண்டர்ட் வந்து 9th லெவல் கிடையாது. நீங்கள் 9th படிக்கிறீங்க, ஆனால் தமிழில் வந்து உங்களுக்கு இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக கற்றுக்கிறீங்கன்னா உங்களை வந்து உங்களோட லெவலை வந்து நீங்கள் 5ஆக குறைச்சிக்கலாம், இல்லை 2ஆக கூட குறைச்சிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வரலாம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் லைக் எந்த ஏஜில் இருக்கீங்க, இந்த ஏஜுக்கு இதுதான் தெரியணும்னு இல்லை. ஏன்னா நிறைய பேர் இங்கே வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருப்பீங்க, வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ப்ரெஷர் இல்லாமல், கிளாஸ் ரூமோட ப்ரெஷர் இல்லாமல் அந்த லேபில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து தமிழ் படிக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ்க்குமே கேம்ஸ் இருக்குது, டீச்சர்ஸ்க்கான மெட்டீரியல் இருக்குது, டீச்சர்ஸ் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு தமிழில் அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து தமிழுக்கான ஒலிம்பியாட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வர இயர் வந்து நீங்கள் சயின்ஸ், மேத்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒலிம்பியாட் பண்ணியிருப்பீங்க, இங்கிலீஷ்க்கு நான் பண்ணியிருப்பீங்க. தமிழுக்கான ஒலிம்பியாட் ஃபஸ்ட் டைம் நடக்க போகுது இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ இப்போ நீங்கள் 4th, 5th படிக்கிறீங்க, இல்லை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா
உங்களோட லெவலில் வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கான போட்டி வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ், இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they'll be taking ஒலிம்பியாட். அதில் யார் வந்து நீங்கள் நம்பர் 1ல இருக்க போகிறீங்களோ அவங்கள கூட்டிகிட்டு அவங்க ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து இந்த ஒலிம்பியாட்ஸ் வந்து ரன் பண்ண போகிறோம். இந்த ஒலிம்பியாட்ஸ்க்கான ட்ரைனிங் கிரவுண்டாக என்ன இருக்க போகுதுன்னா இந்த தம்பா லேப்ஸ் இருக்க போகுது. இந்த தம்பா லேப்ஸில் நீங்கள் பண்ணும்போது அந்த ஒலிம்பியாட்கான உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த லேப்ஸை வந்து இங்கே நமக்கு நம்மளோட பள்ளியில் வந்து லான்ச் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. விமலா மேம்க்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தமிழ் வந்து ஒரு மொழின்றது வந்து வெறும் ஒரு ஒலிகள் கிடையாது, வெறும் ஒரு சவுண்டு மட்டும் கிடையாது. அந்த மொழி தான் வந்து அந்த நிலம். அந்த மொழி வந்து ஒன்று அழிஞ்சிச்சுன்னா அந்த இனமே அழிஞ்சிரும், அந்த நிலம் அழிஞ்சிரும். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபாரிஜின்ஸ் பற்றி. இந்த அபாரிஜின்ஸ் வந்து அங்கே 65,000 இயர்ஸாக இருக்காங்க. அதில் அவங்களோட லாங்குவேஜ் வந்து இன்னும் சில பேர் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 30,000 இயர்ஸ் அந்த லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜுக்கு ரிட்டர்ன் ஃபார்ம் கிடையாது. அவங்களுக்கு வெறும் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன்னு அந்த குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கற்றுக் கொடுத்த உடனே அந்த ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷனே வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு அவங்க லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு இதுக்கு. அதனால வந்து அந்த லேண்ட் அவங்களால பாதுகாக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களோட மொழியில் தெரியும் எப்படி இந்த மண்ணை பாதுகாக்கணும். புஷ் ஃபயர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆஸ்திரேலியாலாம் பெரிய பெரிய ஃபயர் வந்து ஃபுல்லாக காடாக அழிஞ்சிக்கிட்டு போகும். அந்த ஃபயர்ஸ் எல்லாம் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த அந்த நாலேஜ் எல்லாம் எதில் இருந்துச்சுன்னா அவங்களோட மொழியில் இருந்துச்சு. இங்கிலீஷ் பீப்புள் அங்கே உள்ளே போன உடனே அவங்களால வந்து அதை புரிஞ்சிக்க முடியல. அவங்க எப்படி அதை ஃபயரை கவர்ன் பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு நிலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு மொழி தேவை. நம்மளோட மண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம மொழி தேவை. நம்ம எத்தனை மொழினாலும் நீங்கள் படிங்க, ஆங்கிலம் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, ஹிந்தி படிங்க, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ், எத்தனையோ மொழிகள் படிங்க. நம்ம எந்த மண்ணில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மண்ணோட மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் மண்ணில் இருக்கோன்றதுனால தமிழ் உங்களோட தாய்மொழியோ இல்லையோ நீங்கள் தமிழை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஆந்திராவில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெலுங்கு தெரிஞ்சுக்கணும். எந்த மண்ணில் இருக்குமோ அந்த மண்ணில் எல்லாரும் பேசுகிற மொழியை தெரிஞ்சுக்கிறது ஒரு கடமை. இந்த தம்பா ஆய்வகம் வந்து அதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அறிமுகப்படுத்தி வச்ச திரு செந்தில் அவர்களுக்கும் விமலா மேமுக்கும் நன்றி. ரொம்ப அழகான ஒரு அறிமுகம் கொடுத்த தமிழ் ஆசிரியைக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.